இந்த லெசன் நம்ம பார்க்க இருக்கிறது அட்வான்ஸ்ட் 3D லேயர்ஸ். அதாவது யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற 2D லேயர்ஸ் பதிலாக இப்போ லேயர்ஸை 3Dயாக கன்வெர்ட் பண்ணி அதில் வேறு என்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ப்ராஜெக்ட் விண்டோவில் டபுள் கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்கள் ஏஇ ப்ராஜெக்ட் ஃபைல்ஸில் க்ளீன் பிளேட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. இதில் டான்சிங் சைல்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சைல்டு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருக்கு. 640x360 காம் சைஸ் இருக்கு. ஸோ அதே சைஸுக்கு காம் கிரியேட் பண்ண போகிறேன். 640x360. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சைல்டு ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று. அந்த மாதிரி இது வந்து டிரான்ஸ்பேரன்சி. ஸோ ஏற்கனவே க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணி க்ரீன் இது ரிமூவ் பண்ண ஷாட் இது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடாதுங்க குழந்தை. உங்களுக்கு ரேம் ப்ரிவியூ அதனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இஸ் த யூஷுவல் ஸ்பீட். யூஷுவல் ஸ்பீட் இருக்குது தான். ஓகே, ஒரு அழகான மூமெண்ட். ஓகே, ஸோ லுக் அட் திஸ். இந்த குழந்தை இங்கேருந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த குழந்தை ஆடுறதுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ட் ஓப்பன் ப்ரேசஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் கொண்டதை இங்கே வச்சுருங்க. ஸோ இங்கே இந்த குழந்தை ஆடுற மாதிரி அந்த முறை இது வரைக்கும் ஆடுதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் இந்த குழந்தை ஆடுது. வரைக்கும் வச்சுட்டு ஆல்ட் க்ளோஸ் ஸ்பேசஸ் கொடுத்துறேன். ஸோ இந்த காம்போசிஷனுடைய சைஸை கொண்டு லோ குறைச்சி வச்சிடறேன். ஓகே, அண்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் காம்பவுண்ட் கரையை கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த 12 செகண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ குழந்தை ஆடிட்டு இருக்க குழந்தை லாஸ்ட்டாக அங்கே போய் முடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று. ஓகே, இந்த பேபி இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி நம்ம 3D லேயரை கன்வெர்ட் பண்ண போகிறோம்? இந்த 3Dயில் என்ன மாதிரியான எஃபெக்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3Dயை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபுட்டேஜில் கீழே டாபிள் ஸ்விட்சஸ் ஆர் மோட்ஸ் இருக்கும். இது பல பேருக்கு ஆஃப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணதை உங்களுக்கு ஸ்விட்சஸ் அண்ட் மோட்ஸில் எனேபிள் ஆகும். ஓகே, இப்போ அப்போ தான் உங்களுக்கு இது ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் பாருங்கள். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எஃபெக்ட்ஸை போட்டிங்கன்னா அது எனேபிள் ஆகும். நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்டி லைசிங் இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு கேமரா குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுட்டேஜோட குவாலிட்டி இதை கிளிக் பண்ணாலும் ஃபுட்டேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஆன்டி லைசிங் இதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு மோஷன் பிளர் இதுக்கு லைஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D லேயர்னே போட்டிருக்கும். ஸோ இது நம்ம 3Dயை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேக்ரவுண்ட் இந்த குழந்தை ஃபுட்டேஜுக்கு போட போகிறேன். ஸோ Ctrl+Y கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஃபுட்டேஜ் கலர் பிடிச்சிக்கிறோம். ஸோ இது பிஜி ஓகே கொடுத்துட்டேன். ஸோ கண்ட்ரோல் ஓப்பன் பேசஸ் கொடுங்க, அது பிஜி ஆயிரும். ஓகே, ஸோ பேபி இப்போ இங்கே இருக்குது. கண்ட்ரோல் ஓப்பன் பேசஸ் வந்து ஒரு ஃபுட்டேஜை கீழே கொண்டுருக்கு. கண்ட்ரோல் க்ளோஸ் பேசஸ் ஒரு லேயரை மேலே கொண்டு வரதுக்கு. பட் அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் கீழே மேலே போகும். சரி, இதுக்கு அடுத்தது இப்போ இந்த குழந்தை ஆடுறதுக்கு ஒரு பேஸ் ஒன்று வேணும். ஸோ அதை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் Ctrl+Y கொடுத்துக்கிறேன். ஓகே, கலர் வந்து ஓகே இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு ஸ்டேஜ் ஓகே ஸ்டேஜ் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் மேக்ஸ் டூல் எடுத்துக்கங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக வரும். ஷிஃப்ட் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறும். ஓகே, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு வரீங்க. ஸோ தான் ஷேப் ரவுண்ட் ஆகும். ஓகே, ஷேப் பண்ண வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, டான்ஸ் சைல்டு இருக்குது. ஸோ இந்த சைல்டு வந்து ஸ்டேஜுக்கு மேலே இருக்கணும் இல்லைங்களா? பிஜிக்கு மேலே ஸ்டேஜுக்கு மேலே டான்ஸ் சைல்டு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்னா கீழே கொண்டு போகணும் இல்லைங்களா? இப்போ எப்படி கீழே கொண்டு போகிறது அப்படின்னு பாருங்கள். ஸ்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டேஜோட இந்த ஃபுட்டேஜ் மட்டும் பாருங்கள் 3D கன்வெர்ட் பண்ணுறேன். 3D கன்வெர்ட் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு மூட் வரும். இது எக்ஸ், இது ஒய், இது இசட் ஆக்சிஸ்.
ஸோ RGB ரெட் green blue XYZ இந்த மோடில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ 3D இது பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஆர் கொடுத்து பாருங்க, ரொட்டேஷனில் XYZ 3 இருக்கும். எக்ஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்போ பாருங்க 90 டிகிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஜஸ்ட் கீழே அதை புஷ் பண்ணுங்க பாருங்க. அவ்வளோ கீழே புஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைல்டு லேஜர் பார்த்தீங்களா, இதையும் 3D கன்வெர்ட் பண்ணுறோம். 3D கன்வெர்ட் பண்ணது பாருங்க, இது இதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ சைல்டு ஃபுட்டேஜை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் பொசிஷன் இருக்கப்போ பி கொடுத்தா நமக்கு பொசிஷன்ஸ் தெரியும். முன்னாடி இருக்கணுமா பின்னாடி இருக்கணுமா என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஸோ நைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்லேயே ஒரு கேமரா ஒன்று கொண்டு வர போகிறோம். அதாவது ஒரு 3D கேமரா ஒன்று கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் லேயரில் நியூவில் கேமரா போகலாம், அல்லது Ctrl+Alt+Shift+C கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ கேமரா வரும். ஸோ அது கேமரா 1 வந்திருக்கு, இது நியூ கேமரா. ஸோ இப்போ இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து 3D லேயராக இல்லையாங்கிறது நம்ம நல்லா செக் பண்ணிக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம 3D ஃபேஸ் மாதிரியே உங்களால் ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த கேமரா யூஸ் பண்ணது இங்கே நிறைய டூல்ஸ் மேலே வந்திருக்கும். ஸோ யூனிஃபைட் கேமரா டூல், ஆர்பிட் கேமரா, இது வந்து உங்களுக்கு வியூ போட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. ட்ராக் நீங்கள் வியூ போட்டு தள்ளி வச்சுக்கலாம். தென் ட்ராக் XY இங்கே தள்ளி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஜிங்கிறது நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் C தான். ஸோ நீங்கள் C எடுத்துட்டு C ப்ரெஸ் பண்ணால் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு டூலில் உள்ள சைக்கிள் ஆகிறதுக்கு நீங்கள் Shift+C கொடுத்துட்டே வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்பிட் கேமரா டூல் எடுத்திருக்கேன். இப்போ வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த BG இப்போ 2D லேயர் தான். BG வந்து 2D லேயர். ஸ்டேஜும் டான்சிங் சைல்டு மட்டும் தான் உங்களுக்கு 3D லேயர். அதனால உங்களுக்கு BGயில் எந்த ஸ்டேஜுமே சேஞ்சுமே இருக்காது. ஏன்னா 2D அப்படிங்கிறனால. 3Dங்கிறனால இது மட்டும் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வியூ பண்ணி ரொட்டேட் பண்ணுற பாருங்க. ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தரும். இப்போ இதெல்லாம் மோஷன் கிராஃபிக்ஸில் நல்லா பயன்படுத்துகிறாங்க. ஸோ மறுபடியும் வச்சுக்கலாம். சரி, ஓகே, 3D எஃபெக்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த குழந்தையோட கலர் இருக்கு இல்லைங்களா, குழந்தையோட கலர் வந்து டெக்ஸ்சர், குழந்தையோட கலர் தெரியறதுக்கு பதிலாக இந்த குழந்தைய நம்ம ஃபுல்லாக சில் அவுட் மாதிரி காட்டலாம். சில் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில் அவுட் அப்படின்னா கேரக்டரோட மூவ்மெண்ட் போசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், பட் கேரக்டர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக்ல தான் இருக்கும். இது சில் அவுட் அப்படிங்குவாங்க. ஸோ டான்சிங் சைல்டு இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்க்குங்க. அதில் கலர் கரெக்ஷன் எடுத்துக்கங்க. அதில் கர்வ்ஸ். இப்போ இது வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகப்படுத்துறது. ஓகேங்களா? இப்படி கொண்டு போனால் ஃபுல்லாக பிரைட் ஆகும். ஸோ இப்படி கொண்டு வந்தால் உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இந்த சைல்டு இங்கே இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ சைலோட மூவ்மெண்ட் பாருங்க. ஆஸ் யூஷுவல் டான்ஸ் பண்ணுறது மாதிரி சைலோட மூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் மோரோவர் நான் கொஞ்சம் கேமரா ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சைல்டு வந்து இதில் இருக்குதா, கேமராவில் நடுவில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. மோரோவர் இந்த ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டேஜ் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஜ் இப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக இதுக்கு மேலே போனால் குழந்தை கால் மேலே போயிடும். ஸோ அப்படியே இந்த போஸ்ட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டை விட்டு குழந்தை போகிற ஃபீல் இருக்கும். ஸோ ஸ்டேஜை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம்.
பாருங்கள் கேரக்டர் வெளியே போய் டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம புஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பொசிஷன் ஸ்டேஜோட பொசிஷன்ஸ் நம்ம பின்னாடி தர்றோம். ஓகே லைக் திஸ். ஸோ ஸ்டேஜை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இப்போ நம்ம அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சைல்ட் டான்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கேமரா எடுத்துக்கலாம். ஸோ கேமரா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ சி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இது உங்கள் கேமராவோட மூவ்மெண்ட். அதே மாதிரி உள்ளே போய்க்குங்க. இதில் உங்களுக்கு கேமராவுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். அது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பொசிஷன், ஓரியன்டேஷன் எல்லாம் இருக்கும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பொசிஷன், ஓரியன்டேஷன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் மூவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் வீடியோஸ் பாருங்க. அண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மட்டும் இந்த கேமரா உன்னோட கால் உள்ள இருக்க மாதிரி இருக்குது. தென் ஃபைனலில் போக உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிடுது. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு கேமரா ஷாட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ கட் திஸ் க்ளோசிங் வச்சுருக்கோம். அண்ட் மோரோவர் இதுக்குள்ளேயே போய்ங்க உங்களுக்கு ஆர்பிட் ட்ராக் எக்ஸ்வைலாம் இருக்கும். ஸோ இதில் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் Z இருக்கு, ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகே இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. தென் 1 2 3 தேர்ட் செகண்ட் அப்படிங்கும்போது எங்க வரணும் அப்படின்னு பாருங்க. 4 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே 4 செகண்ட் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஜூம் அவுட் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். தென் ஆர்பிட் கேமரா எடுத்துக்கிறேன். ஓகே ரொட்டேட் பண்ணிட்டோம். தென் ஆர்பிட் கொஞ்சம் மேலே பண்ணுறோம். ஃபைன். ட்ராக் செட் வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம். ஓகே ஸோ இங்கே பேப்பர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டில் இங்கே இருக்குது கேமரா மூமெண்ட். குழந்தை ஆரோட உங்களுக்கு போஸ்டிங்கிற மாதிரி இருக்குது. இதில் கேமரா பற்றி உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து ஜஸ்ட் இந்த போஸ்ட் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் சேவ் ஆஸ்.
அப்படி டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கேமரா மூவ்மெண்ட் நீங்கள் பார்க்கணும். இந்த கேமரா மூவ்மெண்ட்டில் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது? இப்போ நம்ம ஒரு கேமரா மூவ்மெண்ட் ஃபிட் பண்ணிட்டோம், பட் இந்த கேமரா மூவ்மெண்ட்டில் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மற்றும் இந்த கண்ட்ரோல்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது மறுபடியும் அடுத்த லெசனில் பார்ப்போம்.